வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட் வந்திருக்கு. எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் இதற்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருங்க. mhc.tn.gov.in அப்படின்றது தான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மாவட்ட நீதித்துறை உள்நுழைவு அதுக்கு கீழே இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கப்புறம் பாருங்கள் இதில் நமக்கு எது புதுசு அப்படின்னா ஏப்ரல் 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த டேட்டு கடைசி தேதியை மட்டும் பார்த்துக்கிங்க. இது எல்லாமே புதுசாக இன்றைய தினம் அப்டேட் ஆன விஷயங்கள். ஒன்று ஒன்றா என்ன அப்படின்றதும் பார்த்துருவோம். ஸோ இந்த இரண்டுக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். தமிழ்நாடு மாநிலத்தில் மாவட்ட நீதித்துறையில் தேர்வாளர், வாசகர், அதாவது எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் இந்த இதுதான். செயல்முறை சேவையகம், செயல்முறை எழுத்தாளர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிகளுக்கு தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காத்திருப்போர் பட்டியல் உள்ள வேட்பாளர்களின் பட்டியல். அதாவது காத்திருப்போர் பட்டியல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா அதில் தெளிவாக ரீடர் ஒரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினர் ஃபஸ்ட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக், இங்கே மேலே டிஸ்ட்ரிக் நேம் இருக்குது, அதையும் பார்த்துங்க. டிஸ்ட்ரிக் நேம் இருக்குது. டேட்டு 28/4/2024. அது டேட்டை பார்க்க தேவையில்ல. அரியலூரில் எக்ஸாமினர் போஸ்டிங், சீனியர் பெய்லிஃப் போஸ்டிங் அப்படின்றது. ஒரு கேண்டிடேட்டுக்கும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும், எவ்வளோ எடுத்திருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துங்க. ஒரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு முதற்கொண்டு. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டு கேண்டிடேட் தனியாகவும், செலெக்ஷன் லிஸ்ட் அடுத்து சென்னை செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு வந்துருக்கு. அதுக்கும் கீழே இப்போ செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு இது எல்லாமே. இதுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு கேண்டிடேட் இந்த மாதிரி ஒன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கவனமாக பாருங்கள். பார்க்கும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற நபர்கள் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு எதுவும் நினச்சிக்க வேணாம். நீங்கள் உங்களுடைய பெயர் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ ஒருத்தருக்கும் என்ன மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதும் வைவா வாய்ஸில் வாங்கின மார்க்கும் சேர்த்து தான் அவங்க போட்டிருக்காங்க. டோட்டல் மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வைவாவாக இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்டு SCA 159 என்னென்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வைவா வாய்ஸ் கேட்டகிரி SC விமனில். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. எல்லா டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக இருக்குது. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.